பண்ணுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போடுற, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இவரோட கேமுக்காக ஏதோ ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி அவர் கேம் விளையாடிட்டு அவரோட கேம் அவர் சூப்பரா விளையாண்டாரு அப்படிங்கிறது எனக்கு ஃபீல். மொத்தத்துல அவன் எக்ஸ் அவள விக்ஸ் மாதிரி அப்பப்ப தடவிக்கிருக்க. நீ இதுக்கு முன்னாடி எக்ஸா இருக்கலாம், இப்ப போய் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாதிரி வந்து ஏதோ சொல்லி நானும் பார்வும் சேர்ந்து வந்து அரோராக்கு பிரச்சனை தரோன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா ஜோக் ஏத்தி விட்டு அழகு பார்ப்பாங்களா சார், அந்த மாதிரி கதை. எஃப்ஜே வந்து என்னைய அமுக்கணும்னு நினைப்பாரு. சிக்கிட்டான் போல இருக்கு, சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நான் சண்டை போட்டு தான் இந்த கேம்ல வந்து முன்னேறேன். அவருக்கு என்னென்னலாம் வந்து தோணுதோ அதை எல்லாத்தையும் வந்து சொல்லி அதை என்னைய வந்து ஒரு லேபிளிங் பண்ணி என்னைய அமுக்க ட்ரை பண்ணுவார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. இந்த வீட்டுல மத்தவங்க உழைப்ப தடுத்து கீழே இறக்கி நம்ம முன்னேறுதுன்னு நினைக்கிறது. கனி வந்து சபரி, எஃப்ஜே, விக்ரம் இவங்க 3 பேரோட கேம் அழித்திட்டு மேல வர முயற்சி பண்றாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. விக்ரம் அண்ட் கனி 2 பேரும் சேர்ந்து தான் சார் இங்க ஒரு குரூப்பை வச்சிருக்காங்க சார். இந்த அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது வந்து கவசமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற விக்ரம், கனி, எஃப்ஜே இவங்க 3 பேருமே வந்து டீம் தான் சார். இவங்க அப்பப்ப அந்தந்த தருணங்கள்ல ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துக்களை அமுக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டு. விக்ரம் அங்கிருந்து எழுப்பணும்னு நினைக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சீரியஸா தெரியாது சார். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? நான் அப்செட்டா இருக்கேன், அதனால நான் இப்படிதான் பேசுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கல நீங்க போலாம், உங்களை யாரும் கட்டாயப்பட்டுலாம் ஆட வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது சார், எல்லாரும் நான் பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க. கெட்ட வார்த்தைலாம் பேச வருதுல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? சார் நான் இங்க இருக்க மாட்டேன் சார். என்னமா? நான் வீட்டுக்கு போறேன் சார். கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே, கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறேன் ஓபன் ஆயிடுச்சு, வெளிய டோரே ஓபன் ஆயிடுச்சு. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.